Hey guys, so எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 month ஆகுது. ஸோ 1 month கழிச்சு பார்க்குறதுல எனக்கும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க, ஸோ இந்த தம்ப்நெயிலில் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் தம்ப்நெயிலாம் ஒரு 5 to 6 minutes கிட்ட தான் அவன் இந்த தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ பட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு கதை பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, நான் ஒரு கதை சொல்லட்டா? நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, வை ஐ டோன்ட் அப்லோட் வீடியோஸ். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்கச்சக்க காரணங்கள் இருந்தாலும் நான் முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது ஸ்கூல் அண்ட் எக்ஸாம்ஸ். இந்த ஸ்கூல் அண்ட் எக்ஸாம்ஸ் திறந்ததுலேருந்து அப்புறம் வந்ததுலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்க முடியல, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அப்புறம் என்ன முக்கியமாக யூடியூப்பில் சுத்தமாக நான் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 1 month கிட்டே நான் வீடியோவே அப்லோட் பண்ணல. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு அதுக்கு முன்னாடி என்னதுனீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன பேக் வீடியோவாச்சும் போடலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. சரி, ஒரு சின்ன டுட்டோரியல் போட்டு டக்குன்னு போட்டலான்னு பார்த்தா முடியல. அட்லீஸ்ட் சின்ன வீடியோவாக இந்த ஹவு டு ஓப்பன் மை லிங்க்ஸ் ஆச்சு போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா டைம் ஷார்ட்டேஜில் இருந்தேன். ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் என்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் நானும் போயிட்டேன். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்றதை நான் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க கரண்ட்லி பார்த்தீங்கன்னா மண்டே கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மண்டே தானே? ஆமாம். பட் இந்த வீடியோவை நான் போன வாரம் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதில். பட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 4-5 நாள் ஆச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அதனால் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. இத்துடன் கதை ஓவர். ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பேக்ரவுண்ட் அண்ட் ரெண்டர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் பண்ண பிறகு நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா சேர்த்தே கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெண்டர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுன்னா இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கட் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அது இந்த க்ளோ கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே லீனியண்டாக வச்சு கொடுத்துட்டு வேணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி. ஸோ வச்சுட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டரில் க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்துட்டு எம்டி லேயர் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு, ஐயோ எனக்கே டயர்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறமா க்ளோ கொடுத்துட்டு ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ செட்டிங்ஸ் ஆல்ரெடி ப்ரீ அப்ளைடாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அது போர்ட்ரேட்டில் போட்டேன், குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கடுப்பாய் நான் பண்ணிட்டு இருந்தேன். வேணால் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோ கொடுத்துட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா வேணா ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கலாம், இல்லை வேணா அப்படியே கொடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெக்கா ஷோல்டர் ஏதோ ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ப்ரஷ் கொடுத்துட்டு காஷன் பிளர் கொடுத்துருங்க. ஸோ வேணால் 2 times கொடுத்துக்கோங்க, இல்லை 3 times கொடுத்துக்கோங்க, எவ்வளோ முறை வேணுமோ கொடுத்துக்கோங்க. பட் அந்த ஒயிட் கலர் தெரியணும். ஓகே, ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த ஒப்பாசிட்டி வேணால் பின்னாடி இருக்கிறதில் குறைச்சிக்கலாம். ஸோ குறைச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஃபில்லில் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10% பிரைட்னஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபேட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி ஃபேடு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதால நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஸோ மேலே வச்சுட்ட பிறகு அப்படியே நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்துட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை அவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் எஃபெக்ட் இல்லாட்டியும் ஏதோ டெக்ஸ்ட்டுன்னே வச்சுப்போம்னே. ஓகே, ஸோ இன்னொரு இன்வெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டார்க் கலராக வைங்க பேக்ரவுண்டுக்கு. ஸோ கொடுக்குற பிறகு ட்ராப் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்க செட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் தெரியும், பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக போகிறது இல்லை. வேணா வச்சுக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. ஸோ அப்புறமா மர்ச் டவுன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் நிறைய க்ளோ கொடுத்துருக்கறதா அந்த ட்ராப் ஷேடாக அண்ட் ரெண்டர் கொடுத்துருக்கிறதால அப்புறமா நீங்கள் வச்சுட்டு ஈஸ் லைவ் அந்த சின்ன டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சுருக்கி அப்படியே நீங்கள் வச்சிடலாம். ஸோ நான் இங்கே லெஃப்ட் சைடை பார்த்து நான் ஸ்கியூ கொடுத்துருக்கிறதால நான் இங்கே ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் லைவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அதை அப்படியே விசிபிளாக கொடுத்துருக்கோங்க. விசிபிளாக கொடுத்துட்டு ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் மேலே அப்படியே ஒரு ஒயிட் கலர் ப்ரஷ் பண்ணி லீனியர் டேச் கொடுத்து காஷன் பில்லர் கொடுங்க. ஸோ கொடுத்த பிறகு அந்த டெக்ஸ்ட்டில் லைட்டாக ஒரு சின்ன க்ளோ இருக்கும். ஸோ அந்த க்ளோ இருந்துட்ட பிறகு நம்ம பார்த்திங்கன்னா இந்த தம்ப்நெயிலை சேவ் பண்ணிடலாம். முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைட்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லைட்ரூம் ப்ரீசெட் இருக்குது பேக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா யூசர் ப்ரீசெட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள் ப்ரீசெட்டை கொடுத்துருக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக அவுட்புட். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் சேவ் டு டிவைஸ் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் டு டிவைஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ஆன பிறகு அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ ஹவு டு ஓப்பன் மை லிங்க்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கூடிய விரைவில் போடுறேன். அது முன்னாடி நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ நம்ம 450 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். இன்னொரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம ஈஸியாக போயிடலாம்.